ஸோ வணக்கம் கைஸ், நாம் வந்துட்டோம் மினி விலாக். இந்த மினி விலாக் எதுக்குன்னா, நாங்களும் மும்பைக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ மும்பையில் இது செகண்ட் டே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு வாங்க தான் போகிறோம். ஸோ இந்த ஃபுட்டு தான் இது வந்து கீமா பரோட்டா. ஸோ காலையிலே விற்குவாங்க கைஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட. ஸோ வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலே இது ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி குடிச்சிட்டு மார்க்கெட் கிளம்பியாச்சு. ஸோ மார்க்கெட் வெறும் ரஷ்ஷு கைஸ். தீபாவளி டைம் இருந்தாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ரஷ்ஷெல்லாம் தாண்டி பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு ஒரு கேப் ஒன்று புக் பண்ணோம் கைஸ். ஸோ கேபும் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான் மும்பையில் பெஸ்ட் ஏரியா, வேறு லெவலான ஏரியா. நம்ம காலா செட் கில்லா, இது தாராவி. ஸோ இந்த தாராவியில் நம்மளுக்கு மட்டன் பிரியாணி டேஸ்டி ஹோட்டலுக்கு தான் வந்துக்கிறோம். ஸோ டேஸ்டி பரோட்டா சென்டர் கார்னர். ஸோ இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் எங்களுக்கு. ஸோ பரோட்டா வந்து ஊர் நாட்டு ஸ்டைல்லே கிடைக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு 3 மட்டன் சண்டேங்கிறதால மட்டன் பிரியாணி வாங்கணும் கைஸ். ஸோ அந்த மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டேஸ்ட்டு, அந்த மட்டன், அந்த ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு கைஸ். அந்த எச்சு ஊறுது, எனக்கு சொல்லக்குள்ளே எச்சு ஊறுது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப பெரிய என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தான். ஸோ 3 சட்டை வாங்கி கொடுத்தான். நான் அந்த சட்டை அப்புறமேட்டு மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்டோரிலையும் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் சர்ச் திருவிழா முடிஞ்சோடனே அன்னதானம். நெக்ஸ்ட் டே இவங்க தான் எங்கள் மம்மி, அவங்க தான் அங்கே குக் பண்ணாங்க. ஸோ நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ குக்கிங் பண்ண ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குக்கிங்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி ஒரு 60 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், 2 குண்டா. ஸோ அந்த 2 குண்டாவும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது திருப்பி ரிப்பீட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, மன்னிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரியாணி ரெடி ஆனதை சாப்பிட்றதுக்கு உட்காந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மும்பையில். ஸோ ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கும், நம்ம ஊர் திருவிழா. ஸோ அந்த திருவிழா பலமாக இருந்துச்சு. ஸோ சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாசங்கள் நேசங்கள் தாங்க முடியாது. இவனுங்க என்ன பண்ணுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.